ஹலோ காய்ஸ், நாம் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணாநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது டைமாக ஆட்சி பொறுப்பு எடுத்திருப்பார். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 2006லேருந்து 2011 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆட்சி காலம்தான். ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 2006 அவர் ஜெயிச்சிருப்பாரா இல்லை இருந்திருப்பாரா அப்படின்றது, பதவியேற்பு விழா, அது அவர் எப்படி பதவியேற்பார் அப்படின்றது, அப்புறம் அவரோட ஆட்சி சாதனைகள், அவரோட ஆட்சியை பற்றின மதிப்பீடு, அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் 2011 எப்படி நடந்தது, செல்வி ஜெயலலிதா வந்து 3வது டைமாக ஆட்சியை எப்படி பிடிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எப்பவும் போல தான் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். பேராசிரியர் வெங்கடேசன் அவர்களோட புக்கு தான் இது. ஓகேவா? சரி, பாருங்கள். கருணாநிதி ஆட்சி 2006லேருந்து 2011 வரைக்கும். ஓகேவா? இவர் வந்து 5வது டைமாக ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. நம்ம எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிறத எப்போவுமே படித்து வச்சுக்கணும். பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் வயிறார உண்ண வேண்டும், வேலையின்மை அடியோடு அகற்றப்பட வேண்டும், எந்த பக்கம் திரும்பினாலும் தொழிற்சாலைகள் கண்ணில் பட வேண்டும். இந்த மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா CN அண்ணாதுரை வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணாவோட கூற்று வந்து எந்த இடத்துல வந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி கூட வச்சு படித்து வச்சுக்கோங்க. சரியா? தமிழ்நாட்டு மக்கள் வயிறார உணவு உண்ண வேண்டும், வேலையின்மை அடியோடு அகற்றப்பட வேண்டும், எந்த பக்கம் திரும்பினாலும் தொழிற்சாலைகள் கண்ணில் பட வேண்டும். ஓகேவா? இப்படி சொன்னது யார்? CN அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 13வது, தமிழ்நாட்டோட 13வது சட்டப்பேரவை தேர்தல் 2006 மே மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். வாக்கு எண்ணிக்கை எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு மே மாதம் 11ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கும். சரியா? மே 8 தேர்தல், மே 11 வாக்கு எண்ணிக்கை. 234 தொகுதியிலையுமே, சட்டமன்ற தொகுதியிலையுமே தேர்தல் வந்து நடத்தியிருப்பாங்க. தேர்தலோட வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. எப்போ? மே மாதம் 11ஆம் தேதி அறிவிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடி இருக்குன்னா 51,659 வாக்குச்சாவடிகள் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தேர்தலில் பங்கேற்றவர்களோட எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 4.6 கோடி. ஓகேவா? அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டீட்டெயிலாக. அடுத்து பாருங்கள், கூட்டணிகள். பிற மாநிலங்கள் போலன்றி தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சிகள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் நிலையில் உள்ளன. தேர்தல் முடிவுகள் திமுக அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியை முடிவு செய்கின்றன. இந்த தேர்தலிலும் அப்படியே தான். ஓகேவா? அப்படியே 2006 தேர்தலுக்கு பின் மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலக அதிமுக அணியில் சேர்ந்தது. பார்த்தீங்களா? மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு, மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வைகோ அப்படின்ற ஒரு நம்ம இதிலேருந்து பிரிஞ்சிருவார். எதிலேருந்து? திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போய் அதிமுக கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணிப்பார். அதை தான் சொல்கிறாங்க. திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கம் சேர்ந்தன. பார்த்தீங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போய் கூட்டணி போட்டுக்கிறாங்க. காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிலேயே இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து எந்த பக்கமும் போகாத திமுக பக்கமே இருக்கிறாங்க. அப்புறம் நடிகர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகன்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த கட்சி பார்த்திங்கன்னா எந்த கூட்டணியிலையுமே சேராமல் தனிச்சே வந்து தேர்தலை வந்து போட்டி போடுறாங்க. ஓகேவா? எந்த பக்கமும் எந்த கூட்டணியிலையும் சேராமல் தனிச்சே வந்து போட்டி போடுறாங்க. அதே போன்று இந்திய தொழில்நுட்ப கல்வி நிலையங்களில் பட்டதாரிகள் உருவாக்கிய லோக் பரித்ரான் கட்சியும் தனியாக போட்டியிட்டது. பார்த்தீங்களா? லோக் பரித்ரான் அப்படின்ற ஒரு கட்சியும் பார்த்திங்கன்னா தனியாகவே போட்டி போடுது. ஓகேவா? எனினும் உண்மையான போட்டி யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வந்து உண்மையான போட்டி. ஓகேவா? திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் உண்மையான போட்டியே அங்கே இருந்திருக்குது. இவ்விரு பிரதான திராவிட கட்சிகளும் 106 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. பார்த்தீங்களா? திமுக விசஸ் அதிமுக 106 தொகுதியில் நேருக்கு நேராக மோதுறாங்க. ஓகேவா? திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பாருங்கள், திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இந்த 6 கட்சியும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி. ஓகேவா? திமுக கூட்டணியில் இவங்களாம் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் யார் யாருன்னா அதிமுக, மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம வைகோ அவருடையது, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய லீக் அந்த கட்சியும் இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியும் இருக்குது, மக்கள் முன்னேற்ற கழகம் மமுக அந்த கட்சியும் இருந்திருக்குது, ஃபார்வர்டு பிளாக் கட்சி.
ஓகேவா. அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற ஜனதா தளம். இந்த 8 கட்சியும் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் கூட்டணி வாரியான முடிவுகள். மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி பாருங்கள், ஜனநாயக முற்போக்கு கூட்டணினா திமுக கூட இருந்தவங்க. ஓகேவா. திமுக வந்து எத்தனை இடத்துல இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். திமுக வந்து 96 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. 96 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 34 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 163 இடத்த கைப்பற்றிடுறாங்க. யார்? நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து 163 இடத்த வந்து கைப்பற்றிடுறாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்று 61 இடத்துல ஜெயிக்கிறாங்க. மக்கள் இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ காவேரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல வின் பண்ணுறாரு. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு 2 இடத்துல வின் பண்ணுறாங்க. அப்போ அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 69 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. இதர கட்சிகள் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வின் பண்ணுறாங்க. சுயேட்சையாக நின்னவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் இந்த மாதிரி எலெக்ஷன் முடிவு வருது. கட்சி வாரியான முடிவுகள். போட்டியிட்ட இடங்களும் வென்ற இடங்களும் பாருங்கள், எந்த இடத்துல போட்டி போட்டிருக்காங்க, எந்த இடத்துல வந்து வென்றிருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. தேசிய கட்சிகள் பார்த்திங்கன்னா பாஜக 225 இடத்துல போட்டி போட்டிருக்குது, ஆனால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. பகுஜன் சமாஜ் கட்சியும் பார்த்திங்கன்னா 164 இடத்துல நின்றுருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா 13 இடத்துல நின்றுருக்கிறாங்க, அதில் 9 இடம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி தேசிய காங்கிரஸ் கட்சி இது வந்து 10 இடத்துல நின்றுருக்காங்க. ஓகேவா. தேசிய காங்கிரஸ் கட்சி 10 இடத்துல நின்றுட்டு 6 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பிராந்திய கட்சிகள். திமுக பார்த்தீங்க அப்படின்னா 132 பிளேஸில் நின்றுருக்காங்க எலெக்ஷனில், ஆனால் 96 இடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தனிச்சு 188 இடத்துல நின்றுருக்காங்க. 188 தொகுதியில் நின்று வெறும் 61 தொகுதியில் வந்து வின் பண்ணுறாங்க. சமாஜ்வாடி கட்சி அவங்க வந்து 63 இடத்துல நின்று ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அகில இந்திய ஃபார்வேர்டு கட்சி 60 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் எதுலேயும் ஜெயிக்கல. அப்புறம் பாருங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 35 இடத்துல நிற்கிறாங்க, 6 இடம் வின் பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 31 இடத்துல நின்று 18 இடம் வின் பண்ணுறாங்க. ஐக்கிய ஜனதா தளம் பாருங்கள் 29 இடத்துல நிற்கிறாங்க, எதுலேயும் ஜெயிக்கல. லோக் ஜனசக்தி ஒரு 25 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்லையும் ஜெயிக்கல. மார்க்சிஸ்ட்டு லெனினிஸ்ட் கட்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இடம் நிற்கிறாங்க, அவங்களும் எதுலேயும் ஜெயிக்கல. ராஷ்ட்ரிய லோக் தளம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடத்துல நிற்கிறாங்க, தனிச்சு நிற்கிறாங்க, ஆனால் இவங்களும் எதுலேயும் ஜெயிக்கல. ஓகேவா. பாருங்கள் அடுத்து புரட்சி சோசியலிஸ்ட் கட்சி இவங்க 2 இடத்துல தான் நிற்கிறாங்க, அந்த 2 இடத்துல இவங்க எதுவும் வின் பண்ணலை. மதச்சார்பற்ற ஜனதா தளம் இவங்களும் ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க, ஆனால் ஒரு இடத்துலையும் வின் பண்ணல, தோத்துடுறாங்க. மகாராஷ்டிரா கோமந்த கட்சி அவங்களும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, இதுலையும் ஜெயிக்கல. ஓகேவா. தேமுதிக பார்த்தீங்கன்னா 232 இடத்துல தனிச்சு நிற்கிறாங்க. ஓகேவா. தனிச்சு நிற்கிறாங்க, பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா. தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரஸ் வந்து 18 இடத்துல நிற்கிறாங்க, அவங்க எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. அதே மாதிரி அகில இந்திய மகாசபை ஓகேவா, அகில இந்திய பாரத இந்து மகாசபை வந்து பார்த்தீங்கன்னா 11 இடத்துல நிற்கிறாங்க, பட் ஆனால் 0. ஓகேவா. எதுலையுமே வந்து அவங்க வின் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து 9 இடத்துல நிற்கிறாங்க, 2 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இந்திய நீதி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 4 இடத்துல போட்டி போடுது, அவங்க எதுலையுமே ஜெயிக்கல. பாரதிய திராவிட மக்கள் கட்சி ஒரு 3 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் எதுலையும் ஜெயிக்கல. ஐக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் 3 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் எதுலையும் வந்து வின் பண்ணலை. அகில இந்திய வல்லாளர் பேரவை ஓகேவா, அகில இந்திய வள்ளலார் பேரவை அவங்களும் ஒரு 2 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் எதுலையும் ஜெயிக்கல. ஜபமணி ஜனதான்ட்டு ஒரு கட்சி இருந்திருக்குது, அந்த கட்சியும் ஒரு 2 இடத்துல நிற்கிறாங்க, அவங்களும் பாருங்கள் வின் பண்ணலை. ஓகேவா. இந்த மாதிரி எல்லாம் இன்னும் தோற்று போனவங்களே பாருங்கள் நிறையா இருக்காங்க. விவசாய அன்பு கட்சி 2 இடத்துல நின்றுருக்காங்க, அவங்களும் வந்து வின் பண்ணலை. சக்தி பாரத தேசம் அப்படின்ட்டு 2 இடத்துல நின்றுருக்காங்க, அவங்களும் 2க்கு 0 தான். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இவங்க ஒரு இடத்துல தான் நின்னாங்க, அதுலேயும் அவங்க தோற்றுருக்காங்க. இந்தியா வெற்றி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்திருக்குது, அவங்களும் ஒரு இடத்துல நின்றுருக்காங்க, அவங்களும் தோற்றுருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல நின்றுருக்காங்க, அவங்களும் தோற்றுருக்காங்க. சுயேட்சை மட்டும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 122 சுயேட்சை நின்றுருக்காங்க. ஓகேவா. 234 தொகுதியில் 122 சுயேட்சை வந்து நின்றுருக்கிறாங்க, அதில் ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா சுயேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் பல சுல்லான் கட்சிகள் போட்டியிட்டு மறைந்தன. பார்த்தீங்களா, பல சுல்லான் கட்சிகள் போட்டியிட்டு மறைந்தன. தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டின் இடமில்லை என்பது தெளிவாயிற்று. தேமுதிக 232 இடங்களில் போட்டியிட்டு
ஒரே ஒரு இடத்தை மட்டுமே பெற முடிந்தது. அதே போன்று 122 இடங்களில் போட்டியிட்ட சுயேட்சைகள் ஒரு இடத்தை தான் பிடித்தனர். பிரதான கட்சியின் ஆதரவின்றி சுயேட்சைகள் வெற்றி பெற இயலாது என்பதை புரிந்தது. வாக்காளர்கள் வேறு வழியின்றி இரு திராவிட கட்சிகளின் கூட்டணிகளின் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. பார்த்தீங்களா, 2 திராவிட கட்சி கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியாவது நீங்கள் சேரணும். அப்போ தான் உங்கள் கட்சிக்கு வந்து கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிறப்பு. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு 70.70 வாக்காளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்கேற்றனர் அப்படின்றாங்க. ஓகேவா, 70.70 வாக்காளர்கள் வந்து பங்கேற்றனர் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி 2001 தேர்தலை விட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 விழுக்காடு அதிகம் அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இது வந்து விழுக்காடுன்னு ஒன்று இங்கே ரூன் போட்டிருக்காங்க. ஓகேவா, 70.70% வந்து பங்கேற்றுக்கிறாங்க. 2001 தேர்தலில் விட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11% அதிகமாக பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவை வாக்காளர்கள் நிராகரித்து விட்டனர். தேமுதிகவின் சார்பில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். பார்த்தீங்களா, தேமுதிக தலைவர் யார், நம்ம விஜயகாந்த். கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டி போடுறாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்கிறார். ஓகேவா, 232 இடங்களில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. புதிதாக தேர்தல் களமிறங்கிய லோக் பரிதன் கட்சிக்கும் தேசிய கட்சியான பாஜகவுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. சுயேட்சைகளுக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது. 2001 சட்டப்பேரவை தேர்தலில் ஓரம் கட்டப்பட்ட திமுக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஓகேவா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. சென்ற தேர்தலில் 37 இடங்களை மட்டுமே பெற்ற இந்த கூட்டணி இந்த தேர்தலில் 163 இடங்களை கைப்பற்றியது. பார்த்தீங்களா, கூட்டணி போட்டு 163 இடங்களை கைப்பற்றிடுறாங்க. இதற்கு மாறாக சென்ற தேர்தலில் 196 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் வெறும் 69 இடங்களை மட்டுமே பெற முடிஞ்சது அப்படின்றாங்க. ஓகேவா, திமுக தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்கள் கிடைக்காமையால் காங்கிரஸின் நிபந்தனையற்ற ஆதரவுடன் 82 வயதான கருணாநிதி மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சர் ஆகிறார். ஏன்னா தனிச்சு நின்று அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா 118 இடத்துல வந்து தொகுதியில் அவர் வந்து ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் திமுக மட்டும் தனியாக ஆட்சி பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து எத்தனை பிளேஸில் ஜெயிச்சிருக்கிறாங்க, 132 பிளேஸில் வந்து நின்று இங்கே பாருங்கள் 96 இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 118க்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, பாருங்கள், அதனால் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போடுறாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 118 வந்துருமா? ஓகேவா, பாருங்கள், அதிகமாகவே போகும். ஆனால் நம்மளுக்கு தேவை பெரும்பான்மைக்கு 118 இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட தேவை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், இதனால் வந்து காங்கிரஸோட தேவை இருக்கிறனால இந்த 82 வயதான கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது முறையாக வந்து முதலமைச்சர் ஆகிறார். ஓகேவா, பதவியேற்பு 2006 மே 13ஆம் தேதி திமுக தலைவர் மு கருணாநிதி 5வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். எப்போ 5வது முறையாக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. பதவியேற்பு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. பதவியேற்பு விழா எங்கே நடக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய நேரு அரங்கத்தில் நடைபெறுது. முதலமைச்சர் ஆளுநர் பர்னாலா பதவி, ஓகேவா, சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். எப்போ? 2006. ஓகேவா, 2006 ஆளுநர் யார்? சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. கருணாநிதி அமைச்சரவையில் 30 பேர் வந்து இடம்பெற்றனர். வழக்கமாக இலாக்களோடு, ஓகேவா, இலாக்களோடு கைத்தறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதர், வணிக வரிகள், கால்நடை, பால் பண்ணை, வளர்ச்சி ஆகியவை புதிதாக சேர்க்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இலாக்கள் புதுசாக ஒரு சில துறையெல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. சாதனைகள், முதல் 3 உத்தரவுகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் நேராக கோட்டைக்கு சென்று முதலமைச்சர் இருக்கையில் இருந்து 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். எங்கே? நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே தானே சொல்லுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு 3 சைனை போடுறாரு. அது என்னென்ன அப்படின்னா, தேர்தல் பிரகடனத்துப்படி வாக்களித்த நியாய விலை கடையில் 1 கிலோ அரிசி, பார்த்துக்கோங்க, 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு விற்கப்படும். இது ஃபஸ்ட்டு சைன். 2வது சைன் என்ன அப்படின்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்ட கூட்டுறவு கடன்கள் ரத்து. பார்த்தீங்களா, கூட்டுறவு சொசைட்டியில் வந்து விவசாயிகள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்களோ, விவசாயிகளுக்கு வந்து பத்திரத்தை வச்சு லோன் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரத்து. ஓகேவா, அதுக்கு ஒரு சைனை போட்டுறாரு. அப்புறம் சத்துணவு சாப்பிடும் குழந்தைங்களுக்கு வாரம் 1 முட்டை தான் போட்டுட்ருப்பாங்க, இப்போ 2 முட்டை பண்ணிடுறாரு. ஓகேவா, வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முட்டையாக கொண்டு வந்துடுறாரு. அடுத்து பாருங்கள், வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம்.
சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி கருணாநிதி முதலமைச்சரானவுடன் 2006 செப்டம்பர் 5 இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். பார்த்தீங்களா, எப்போ 2006 செப்டம்பர் மாதம் 5 நம்ம அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அப்போ என்ன பண்ணுறாரு, இலவச வண்ண தொலைக்காட்சி, நம்ம வந்து சொல்லுவோம்ல கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த இலவச தொலைக்காட்சி பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக பெரியார் சமத்துவபுரங்களில் வாழ்வோர், நீலகிரியில் உள்ள மலைவாழ் குடும்பத்தினர், அதுக்கப்புறம் அரசாங்கம் நடத்தும் மறுவாழ்வு மையங்களில் உள்ளோர், வட தென் சென்னை பகுதியில் உள்ள தமிழ்நாட்டு குடிசை மாற்று அடுக்கு வாரியில் குடியிருப்புகளில் உள்ளோர் ஆகியோருக்கு 30,000 வண்ணப்பெட்டிகள் வழங்கப்பட்டன. பார்த்தீங்களா, இந்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 30,000 வண்ணப்பெட்டிகள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வண்ணப்பெட்டி கொடுப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக 2007ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள 236 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000 பெட்டிகள் வீதம் வழங்க திட்டமிட்டது. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 தொலைக்காட்சி பெட்டிகள் வந்து வழங்குறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. 2007 பிப்ரவரி 5 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த திட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2007 பிப்ரவரி 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உரியவர்களுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்குவது பற்றி மாவட்ட ஆட்சியர்களுக்கு விரிவான நிர்வாக வழிகாட்டு முறைகள் அனுப்பப்பட்டன. பார்த்தீங்களா, ஒவ்வொரு கலெக்டரையும் கூப்பிட்டு கரெக்டான முறையில் வந்து நீங்கள் வந்து டிவியை வந்து வழங்கணும். ஒரு ஃபேமிலிக்கு 2 டிவி இந்த மாதிரிலாம் தர வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ரேஷன் கார்டுக்கு நீங்கள் 1 தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டான முறையில் வந்து தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் முன் இந்த மாதிரி இவ்வளோ இலவச வண்ண தொலைக்காட்சி வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த டேட்டாலாம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலத்திட்டம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் பொருட்டு 2006 செப்டம்பர் 17 நிலமற்ற விவசாயிகளுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. பார்த்தீங்களா, எப்போ 2006 செப்டம்பர் மாதம் 5 டிவியை கொடுக்குறாரு. இப்போ ஒரு 2 நாள் கழித்து பெரியார் பிறந்த நாள் வருது. எப்போ, செப்டம்பர் மாதம் 14 வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட பர்த்டே வருது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுக்குறாரு. ஓகேவா, எப்போ, பெரியாரோட பிறந்தநாள் அப்போ நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து கொடுக்குறாரு. எப்போ, 2006 செப்டம்பர் மாதம் 14. ஓகேவா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓராண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 70,000 குடும்பங்களுக்கு மேலே 77,000, ஓகேவா, 70,000 குடும்பங்களுக்கு மேலே 77,000 ஏக்கர் நிலத்துக்கு மேல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிம்பாங்க. பாருங்கள், படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு 5 ஆண்டுகள் முடிந்து தொடர்ந்து பதிவை புதுப்பித்து வந்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுன்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு டிகிரி முடிச்சிட்டாலோ இல்லை 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணால் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் எடுத்து வேலை போடுவாங்க. யார் சீனியாரிட்டியோ அவங்க அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி 5 வருஷமாக பதிவு பண்ணி யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்கத்தொகை வந்து கொடுக்கணும், உதவித்தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ப நவம்பர் 11 அதே வருஷம் தான். ஓகேவா, 2006 நவம்பர் மாதம் 11 வந்து பார்த்திங்கன்னா வேலையில்லா இளைஞர்களுக்கான நிதி உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா, எப்போ, 2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கான நிதி உதவி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 10ஆம் வகுப்பு படித்து விட்டு வேலையின்றி இருப்பவருக்கு மாதம் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா, 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மாதம் 150 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி +2 படித்தவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா, +2 படித்தவங்களுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி அவங்களோட வங்கி கணக்கில் வந்து போட்டுருவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, 10th படித்தா 150 ரூபா, +2 படித்தா 200 ரூபா, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. வருமுன் காப்போம் திட்டம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, இந்த வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 2006 கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபேமஸான திட்டம் வந்து இந்த திட்டம். இதை வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வருமுன் காப்போம் திட்டம் 2006 டிசம்பர் 30 துவக்கப்பட்டது. இது ஒரு நோய் தடுப்பு திட்டமாகும். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நோய் தடுப்பு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் நடத்தப்படும் மருத்துவ முகாம்களில் மக்கள் இலவச மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். உயிர்கொல்லி நோய் பிடியிலிருந்து நோயாளி
நோயாளிகளை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்கு மருத்துவ அட்டைகளும் வழங்கப்படுகின்றன. யார் யாரெல்லாம் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறாங்களோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க, ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி சின்னதாக அவங்களோட பேர் போட்டு அவங்களோட புகைப்படத்தை ஒட்டி இந்த மாதிரி மருத்துவ அடையாள அட்டையை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சந்திக்கலாம், மருத்துவர்களை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. கிராமங்களுக்கு செல்லும் மருத்துவ அலுவலர்களுக்கு கைபேசிகள் வழங்கப்படுகின்றன. பாருங்கள், இந்த மாதிரி கிராமத்து பக்கம் யார் யாரெல்லாம் வந்து மருத்துவர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து கைபேசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நடமாடும் மருத்துவ குழுவினர் சுகாதார மையங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு வரப்பிரசாதமாங்க. பாருங்கள், இந்த நடமாடும் மருத்துவ குழு வந்து யாருக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடமாடும் மருத்துவமனை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து அங்கேயே போய் இந்த மாதிரி பிரசவம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. வருமுன் காப்போம் திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவ முன்னோடி திட்டம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கூற்று காரணத்தில் கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவ முன்னோடி திட்டம் எதுனா இந்த வருமுன் காப்போம் திட்டம் தான். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. எப்போ? 1996 மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி, கிரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கொட்டாக்காட்சியந்தல் ஆகிய 4 கிராம உள்ளாட்சி அமைப்புகளும் தேர்தல் நடத்தப்பட்டது சாதனையாக கருதப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா? எப்போ? 1996. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நேரடி தேர்தல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியும் 15ஆம் தேதி நடைபெறுது. ஓகேவா? அக்டோபர் மாதம் எப்போ? 13ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷன் தேர்தல் வந்து நடக்குது 2006. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 1996 மதுரையில் உள்ள, ஓகேவா, 96 முதல்ல மதுரையில் மாவட்டத்தில் இந்த பாப்பம்பட்டி, இந்த கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொட்டாக்காஞ்சேந்தல், இந்த மாதிரி 4 கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சாதனைன்றாங்க. ஓகேவா? அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா 96லேயும் நடத்தியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த கிராமங்களுக்கு மேல் சாதியினரின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் சாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்டோர் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு தலைவர்களாக வருவதை விரும்பவில்லை. பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இந்த இந்துக்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதி இந்துக்கள்ன்றாங்க, அதாவது மேலோங்கி இருப்பதால். ஓகேவா? யார் இப்போ இந்த கீழ் ஜாதி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்துல ஏதாவது பதவிக்கு இருந்தாங்க அப்படின்னா இவங்களாம் யாரும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பதவிக்கே அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்து பதவி வந்து கொடுக்கணும், கீழ்த்தட்டு மக்களுக்கும் வந்து அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எலெக்ஷனையே வந்து வைப்பாங்க. அதனால் இந்த கிராமங்களில் உள்ள உள்ளாட்சி தேர்தல்கள் முடங்கி போயிருந்தன. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த கிராமத்துலலாம் வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா நடத்தாமல் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஜாதி ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து அந்த கிராமங்களுக்கு இந்த மாதிரி தேர்தலே வந்து உள்ளாட்சி தேர்தலே நடத்தாத இருந்துக்கிறாங்க. இவ்வாறு முடக்கப்பட்ட கிராம அமைப்புகளுக்கு வந்து தேர்தல் நடத்தப்பட்டது ஒரு தற்காலிக சாதனை அப்படின்றாங்க. ஓகேவா? தற்காலிக சாதனை. அடுத்து பாருங்கள், அதிமுகவின் நிலை பாருங்கள். 2006 அதிமுக எப்படி அப்படின்ட்டு. ஆட்சி அமைத்த கருணாநிதியின் சிறுபான்மை அரசாங்கம் ஒரு ஆண்டு கூட நீடிக்காது என்று அதிமுக தலைவி ஜெயலலிதா புதிய சட்டப்பேரவையில் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை கட்சி தலைவராகவும், கே.ஏ. செங்கோட்டையன் துணைத் தலைவராகவும், டி. ஜெயக்குமார் கட்சி கொறடாவாகவும், எஸ். கருப்பசாமி பொருளாளராகவும், சி. வி. சண்முகம் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். பாருங்கள், இந்த அதிமுகவோட புதிய சட்டப்பேரவை தலைவையில் இந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் வந்து சட்டப்பேரவை கட்சி தலைவராக இருக்கிறாரும், அதே மாதிரி கே.ஏ. செங்கோட்டையன் வந்து துணைத் தலைவராகவும், டி. ஜெயக்குமார் வந்து கட்சி கொறடா, அந்த அதிமுகவோட கட்சி கொறடாவாகவும், எஸ். கருப்பசாமி அப்படின்றவர் அவரோட பொருளாளராகவும், சி. வி. சண்முகம் வந்து செயலராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே தான் சட்டப்பேரவை விவாதங்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை குறிப்பால் உணர்த்திய ஜெயலலிதா திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று கூறினார். ஏன் அப்படின்னா அவங்க வந்து சட்டமன்றத்தில் நான் இனிமேல் எதுவும் பேச மாட்டேன், என் ஆளுங்க தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிரூபிக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மனிதநேய மக்கள் கட்சி. மனிதநேய மக்கள் கட்சி 2006 ஏப்ரல் 5ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா? இந்த ஏப்ரல் 5 ஒரு நல்ல டேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இது 3ஆம் பாலினத்தவருக்கான தேசிய ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 2008 ஏப்ரல் 5 வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
பாருங்கள், மனிதநேய மக்கள் கட்சி 2006 ஏப்ரல் 5 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கட்சியும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியும் சேர்ந்து சமூக ஜனநாயக கூட்டணி அமைச்சு 2006 மே 13 நடத்தப்பட்ட நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை சந்தித்தன. எந்த கட்சி? இந்த மனிதநேய மக்கள் கட்சியும் அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி. பாருங்கள், புதிய தமிழகம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. ஓகேவா? புதிய தமிழகம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட தலைமை யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி. ஓகேவா? டாக்டர் கிருஷ்ணசாமி. இவரும் இந்த மனிதநேய கட்சியும் சேர்ந்து, ஓகேவா, இவரோட கட்சியும் இந்த மனிதநேய கட்சியும் சேர்ந்து சமூக ஜனநாயக கூட்டணி அமைக்கிறாங்க. ஓகேவா? சமூக ஜனநாயக கூட்டணி அமைச்சு 2016 மே 13 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அப்போ புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியிலிருந்தும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம்எஸ் ஜவாஹிருல்லா, ஓகேவா, எம்எஸ் ஜவாஹிருல்லா மயிலாடுதுறை தொகுதியிலும் போட்டியிட்டனர். பார்த்தீங்களா? இந்த மனிதநேய கட்சியோட தலைவர் யார் அப்படின்னா எம்எஸ் ஜவாஹிருல்லா. இவங்க வந்து மயிலாடுதுறையில் போட்டி போடுறாங்க. இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி தொகுதியில் போட்டி போடுறாங்க. ஓகேவா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்தோர் அமைத்த அரசியல் அமைப்பாகன்றாங்க. பாருங்கள், இந்த மனிதநேய கட்சின்றது வந்து 2006 ஏப்ரல் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இவங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் யார்? மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2006 செப்டம்பர் மாதம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மிகுந்த விளம்பரத்துக்கிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள 12618 கிராம பஞ்சாயத்துகளிலும் உள்கட்டுமான வசதிகளை விரிவுபடுத்தி உயர்த்துவதாகன்றாங்க. பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் என்னது? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இருக்கக்கூடிய எல்லா கிராம பஞ்சாயத்துலையுமே. ஓகேவா? அப்போ எத்தனை இருந்துருக்குது? 12618 இருந்துருக்குப்பா. ஓகேவா? 2006 செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் கொண்டு வரும்போது சொல்லியிருக்காங்க 12618 கிராம பஞ்சாயத்துலையும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்த போகிறோம், உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்த போகிறோம், விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த திட்டத்து மூலமாக தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்தையும் 5 1 கிராம பஞ்சாயத்துகள் வீதம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டது. பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்திலும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 1 கிராம பஞ்சாயத்துகள் வீதம் இவங்க வந்து 5 வருஷத்தில் வந்து இந்த திட்டத்தையே வந்து நாங்கள் வந்து முடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ டாக்டர்லாம் நம்ம வந்து போகணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டாக்டர் சீட் வந்து தருவாங்க. இது கலைஞர் வந்து பதவி பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 2006 டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறாரு. என்ன மசோதா? தமிழ்நாட்டில் மருத்துவம் பொறியியல் கல்லூரிகளில் மாணவ சேர்க்கைக்கு நடத்தப்பட்டு வந்த பொது நுழைவுத் தேர்வு, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதை வந்து ரத்து செய்வதற்கான மசோதாவை 2006 டிசம்பர் 6 நிறைவேற்றுறாங்க. ஓகேவா? அந்த மசோதா வந்து நிறைவேறிடுது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 மார்ச் 5 நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? 2007 மார்ச் 5 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. டாக்டர் சீட்டுக்கும் சரி, இந்த மாதிரி இன்ஜினியரிங் சீட்டுக்கும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. உங்களோட மார்க்கோட அடிப்படையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், ஓகேவா, முனைவர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான வல்லுநர் குழுவின் பரிந்துரையின் பெயரில் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா நம்ம அனந்தகிருஷ்ணன் கமிட்டி. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 2006 நவம்பர் 13 இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பட் இந்த கமிட்டியை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரோட பரிசீலனை பேரில் இந்த கமிட்டி வந்து போட்டிருப்பாங்கன்னா இந்த முனைவர் அனந்தகிருஷ்ணன், எந்த பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர்? அண்ணா பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் முனைவர் அனந்தகிருஷ்ணன். ஓகேவா? அனந்தகிருஷ்ணன் தலைமையில் தான் இந்த குழுவை அமைச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசீலனையின் பேரில் கலைஞர் கருணாநிதி வந்து இந்த மாதிரி மசோதாவை பாஸ் பண்ணி வெற்றிகரமாக செயல்படுத்திடுவார். இந்த திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஓகேவா? இல்லைப்பா, நீங்கள் என்ன தான் கேஸ் போட்டாலும் இது வேலையாகாதுப்பான்னு சொல்லி இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. எனவே தமிழ்நாட்டில் மாணவர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் தொழில் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வை எழுதாமல் சேரலாம். பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா? அதாவது எப்படின்னா மார்க்கோட அடிப்படையில், ஓகேவா, மார்க்கோட அடிப்படையில் சேரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது மதிப்பு கூட்டு வரி. மதிப்பு கூட்டு வரி, ஓகேவா, வேல்யூ ஆடட் டேக்ஸ், வாட் அப்படிம்பாங்க, ஓகேவா. வேட் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி. இந்திய வரி விதிப்பு முறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகத்தான முன்னேற்றமாகும் அப்படின்றாங்க. இந்த வேட் தான் வந்து மகத்தான முன்னேற்றம்ன்றாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2006 டிசம்பர் 5ஆம் தேதி மதிப்பு கூட்டு வரி மசோதா நிறைவேற்றப்பட்டு 2007 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. பார்த்தீங்களா, 2006 அவர் பதவியேற்றதுலேருந்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், ஓகேவா. 2006 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மதிப்பு கூட்டு வரி மசோதா நிறைவேற்றிடுறாங்க, ஓகேவா. உடனே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட உடனே அது எப்போ நடைமுறைக்கு வருது, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நடைமுறைக்கு வந்துடுது, ஓகேவா. 2007 ஜனவரி 1ஆம் தேதியே வந்து நடைமுறைக்கு வந்துடுது. இந்த விற்பனை வரி மாற்றத்தின் கீழ் ஒரு பொருளோட மதிப்பு எவ்வளவு அதிகரிக்குதோ அதுக்கு மட்டும் வரி விதிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு பொருளோட மதிப்பு எவ்வளவு அதிகரிக்குதோ அதுக்கு மட்டும் வரி விதிச்சா போதும், எல்லாத்துக்கும் காமனாக வரி விதிக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய விற்பனை வரி விகிதப்படி ரொட்டி போன்ற, ஓகேவா, ரொட்டி போன்ற 90க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, இந்த ரொட்டி இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு, ஓகேவா, வரி வந்து கிடையாது அப்படின்றாங்க. வேளாண்மை பொருட்கள், மண்ணெண்ணெய் போன்ற 100க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு 4% வரி கொடுக்குறாங்க, ஓகேவா. 4% வரி மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. பெட்ரோல், டீசல் போன்ற 10க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு 12.5% வரியும் வந்து விதிக்கப்படுது. இந்த வாட் வரி விதிப்பின் மூலம் வருமானம், ஓகேவா, வருமான வரி கணிசமாக குறையுது அப்படின்றாங்க, ஓகேவா. இந்த வாட் வரி கொண்டு வந்ததுனால வருமான வரி வந்து கணிசமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 108ன்னு முடியுதா, 08ன்னு முடியுதா, அப்போ 2008ன்னு போட்டுருங்க, ஓகேவா, புரியுதா. அப்போ பாருங்கள், அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ், அவசரகால மருத்துவ ஊர்தி திட்டம் 2008 செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பார்த்தீங்களா, 2008 செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 108 என்ற எண்ணை தொலைபேசி, கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த சேவையை பெறலாம். இந்த ஆம்புலன்ஸ் ஒரு ஆபத் பாந்தவன், ஓகேவா, ஆபத் பாந்தவன், அனாதை இரட்சகன், ஆபத்தான நிலையில் உள்ள அனைவரும் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சேவையில் 100கணக்கான ஆம்புலன்ஸ் வண்டிகளும் 1000கணக்கான பயிற்சி பெற்ற பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அவசர சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ வசதிகள் ஒவ்வொரு வண்டியிலும் உள்ளன. பார்த்தீங்களா, எல்லா எமர்ஜென்சி கிட்டு, எமர்ஜென்சி பேக்கு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 108 அப்படின்ற ஒரு கைபேசிக்கு நம்ம ஃபோன் பண்ணால் போதும். அது இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2008 செப்டம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த திட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான ஆபத்தான நிலையில் உள்ள விபத்துக்குள்ளானவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களும் நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், மீண்டும் சமத்துவபுரம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சமத்துவபுரம் திட்டம் வந்து 1997 மதுரையில் வந்து முதல் சமத்துவபுரமாக அமைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ பாருங்கள், மீண்டும் சமத்துவபுரம். 1997ஆம் ஆண்டு இந்திய விடுதலையின் வெள்ளி விழா ஆண்டில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ, 1997. 1997லேருந்து 2001 வரை 145 சமத்துவபுரங்கள் கட்டப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி 145 சமத்துவபுரங்கள் வந்து கட்டியிருக்காரு, அதாவது அவரோட ஆட்சி வரைக்கும், ஓகேவா. ஏன்னா 2001 வரைக்கும் தானே அவர் ஆட்சியில் இருப்பார். மறுபடியும் 2001லேருந்து 2006 வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மா வந்துருவாங்கல்ல, அதனால் 2001 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்த வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்காரு, 145 சமத்துவபுரங்கள் கட்டியிருப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2006 இந்த திட்டம் வந்து புதுப்பிக்கப்பட்டு அவற்றின் பராமரிப்பு செலவுக்காக ஒரு கோடியை வந்து ஒதுக்குறாங்க. எத்தனை கோடி, 14.5 கோடியை ஒதுக்குறாங்க. பெரியாரோட 95வது நினைவாக மேலும் 95 சமத்துவபுரங்கள் திட்டம் கட்டப்படுது. பார்த்தீங்களா, ஆல்ரெடி இருக்கிற 145 இல்லாத பெரியாரோட 95வது பிறந்த நாள் அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 95 சமத்துவபுரங்கள் கட்டுறாங்க. ஏன்னா பெரியாருக்கு 95 வயசு நிறைவாகுது இல்லை, அதனால் இன்னும் ஒரு 95, ஓகேவா, இன்னும் ஒரு 95 சமத்துவபுரங்கள் கட்டுறாங்க. அவரோட பிறந்தநாளோட அந்த இயர்லேயே ஒரு 95 சமத்துவபுரங்களை கட்டுறாங்க. அதன்படி 2008 2009 ஒரு 29 சமத்துவபுரங்களும், 2009 to 2010 ஒரு 30 சமத்துவபுரங்களும் இந்த மாதிரி கட்டுறாங்க. மீதமுள்ள 36 சமத்துவபுரங்கள் 2011 கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்றாங்க, ஓகேவா. இந்த 95 இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள்,
கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009 பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. எப்போ? 2009 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடங்கியிருப்பாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா உயிர்காக்கும் உயர் சிகிச்சை அளிப்பதாகும்ன்றாங்க. ஓகேவா? எந்த சிகிச்சையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை வச்சு நம்ம வந்து அறுவை சிகிச்சைலாம் பண்ணி இந்த மாதிரி மக்கள்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக கோளாறு, எலும்பு முறிவு போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு உயர் மருத்துவ தொழில்நுட்பத்தோடு கூடிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? உயர்தரமான மருத்துவ தொழில்நுட்பத்தோடு கூடிய சிகிச்சை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஆண்டு வருவாய் 72க்கும் குறைவாக உள்ள குடும்பத்தினர். ஓகேவா? அவங்களோட இப்போ ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பத்தில் யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த திட்டம் போடும்போது இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, 1,20,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போதைக்கு இது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? 72,000 குறைவாக உள்ள குடும்பத்தினர் அனைவரும் இத்தகைய உயர் சிகிச்சையை பெற தகுதியானவர்கள். இந்த சிகிச்சை தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் 50க்கும் மேற்பட்ட உயிர்கொல்லி நோய்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. எத்தனை? தமிழ்நாட்டில் மட்டும் 500 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க. இத்தகைய சிகிச்சை பெறுவதற்கு தகுதியானவர்களுக்கு அடையாள அட்டையும் கொடுக்குறாங்க. அதாவது கலைஞர் காப்பீட்டு திட்டம் அட்டைன்னு சொல்லி ஒன்று தருவாங்க, அதுதான் இந்த அடையாள அட்டை, ஸ்மார்ட் கார்டு அப்படின்றாங்க. 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பார்த்தீங்களா? 6 கோடி 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி 1 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இடைத்தேர்தல் 2009 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வருது. ஓகேவா? எங்கன்னு பாருங்கள். 2009 ஆகஸ்ட் 19ஆம் தேதி பர்கூர், தொண்டாமுத்தூர், அதுக்கப்புறம் கம்பம், இளையாங்குடி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றன. பார்த்துக்குங்க, ஒரு 5 தொகுதி இருக்குது. ஓகேவா? இந்த 5 தொகுதிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல் வந்து நடக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தும் போட்டியிடுது. ஓகேவா? திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் அமைச்சு போட்டி போடுறாங்க. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குது. நாங்கள் வந்து இதில் போட்டியே இடலை, எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜயகாந்தோட தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிட்டதால் 4 முனை போட்டி ஏற்பட்டது. பார்த்தீங்களா? ஆல்ரெடி வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நான் மட்டும் ஏன்டா சும்மா இருக்கணும், நானும் வந்து போட்டி போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வராங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வருது, பாரதிய ஜனதா வருது. அப்போ 4 வெயிட்டான கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 கூட்டணி போட்டி போடுறானுங்க. இந்த 4 முனை போட்டியில் பர்கூர், கம்பம், இளையான்குடி ஆகிய 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. பார்த்தீங்களா? பர்கூர், தேனியில் இருக்கக்கூடிய கம்பம், அப்புறம் இளையான்குடி, இந்த 3 பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஜெயிச்சிடுறாங்க. எந்த 3 பிளேஸு? பர்கூர், கம்பம், இளையான்குடி, இந்த 3 தொகுதியிலையும் திமுக வந்து வெற்றி பெற்றுறாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் இந்த 2 தொகுதியில் வந்து கைப்பற்றிது. பாருங்கள், ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜெயிச்சிடுறாங்க. ஓகேவா? காங்கிரஸ் ஒரு 2 இடத்த கைப்பற்றிடுது, ஒரு 3 இடத்த வந்து நம்ம திமுக வந்து கைப்பற்றிடுது. எது? பர்கூர், கம்பம், இளையான்குடி இந்த 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கைப்பற்றிடுது. தொண்டாமுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் இந்த 2ம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கைப்பற்றிடுது. போட்டியிட்ட பிற கட்சிகள் தோல்வியை தழுவின. அதன் பின் திருச்செந்தூர் சட்டப்பேரவை அதிமுக வேட்பாளரான அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியை விட்டு விலகி திமுகவில் சேர்ந்ததால் அவரது சட்டப்பேரவை பதவியை ராஜினாமா செய்தார். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக வேட்பாளர், ஓகேவா, திருச்செந்தூர் சட்டப்பேரவை அதிமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அதிமுக கட்சியை விலகிட்டு இந்த மாதிரி திமுகவில் போய் சேர்ந்துக்கிறார். அப்போ திமுகவில் போய் சட்டப்பேரவையில் வந்து இந்த மாதிரி சேர்ந்தனால அவர் வந்து சட்டப்பேரவையோட அந்த இதை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருச்செந்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது. ஓகேவா? ஒரு இடைத்தேர்தல் வருது. அப்போ நடத்தப்பட்ட போட்டியில் வந்து அவரே மறுபடியும் போட்டி போடுறாரு. யார்? இந்த அனிதா ராதாகிருஷ்ணனே வந்து போட்டி போடுறாரு. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வெற்றி பெறாரு. ஓகேவா? அதே போன்று வந்தவாசி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்பி ஜெயராமன் இறந்து விட்டதால் நவம்பர் 2ஆம் தேதி அந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவின் கமலக்கண்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எஸ்பி ஜெயராமன் அப்படின்றவர் வந்தவாசி தொகுதியில் இறந்துட்டார். அவர் வந்து திமுக வேட்பாளர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட வேட்பாளர் கமலக்கண்ணன் ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ஜெயிச்சிடுறாரு. 2009 நடத்தப்பட்ட 7 சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர்.
ஓகேவா. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, திமுக 5 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் வெற்றி திமுக அரசின் சமூக நல திட்டங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வாக்காளர்கள் அளித்த அங்கீகாரமாக கருதப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா. அந்த டைமில் வந்து கலைஞர் நல்ல நல்ல திட்டங்களை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கனால சரி ஓகே மக்கள் வந்து இவருக்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அங்கீகாரமாக மக்களோட அங்கீகாரமாக கருதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், துணை முதலமைச்சர் 2009 துணை முதலமைச்சரை வந்து ஒருத்தரை போடுறாங்க. யாருன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதலமைச்சர் கருணாநிதிக்கு 2009 பிப்ரவரி மாதம் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து முதுகில் தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. யாருக்கு? கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கு இந்த மாதிரி முதுகு பகுதியில் தண்டுவட அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அப்போ அது காரணமாக பார்த்தீங்கன்னா அவரோட உடல் நலன் பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுது. அதனால் முதலமைச்சரோட வேலைப்பளுவை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட இளைய மகன் மு.க. ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக நியமிக்கிறார். யார்? அவரோட இளைய மகன் மு.க. ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக நியமிக்கிறார். அதற்கான அரசாங்க உத்தரவை ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து 2009 மே 29 பிறப்பிக்கிறாரு. கருணாநிதியின் அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு அவர் வகித்த துறை மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வகித்து வந்த அந்த பொது நிர்வாகம், மாவட்ட வருவாய் அதிகாரிகள், தொழில்கள், சிறுபான்மையினர் நலன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, சிறப்பு முனைப்பு திட்டங்கள், சமூக சீர்திருத்தம், இந்த எல்லா இலாக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் பக்கம் போயிடுது. ஏன் அப்படின்னா அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லை. சுர்ஜித் சிங் பர்னாலாவும் கலைஞர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஓகேவா. அதனால் வந்து இந்த மாதிரி இவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், புதிய சட்டமன்ற கட்டிடம் 2010 மார்ச் 3 சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டிடத்தை இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வைத்தார். பார்த்தீங்களா, என்னது இந்திய மன்மோகன் சிங் பிரதமர் வந்து இந்த மாதிரி வந்து திறந்து வைக்கிறார். எதை? நம்ம இந்த மாதிரி சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதுசாக கட்டியிருக்கிற சட்டமன்ற வளாகம். ஓகேவா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இந்த திறப்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பங்கேற்று உரையாற்றுறார். இங்கே பாருங்கள், இந்த திறப்பு விழாவில் சோனியா காந்தி அம்மா வந்து பங்கேற்று உரையாற்றுறாங்க. வியத்தகு தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலக வளாகம் 9 லட்சம் சதுர அடி நிலப்பரப்பில் ரூ. 427 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கு. பாருங்கள், 427 கோடி செலவில் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற வளாகம் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. இக்கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா பூகம்பத்தை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டது. பார்த்தீங்களா, பூகம்பத்தை தாங்கும் அளவுக்கு இந்த கட்டணம் வந்து அமைக்கப்பட்டுள்ளதான். அப்போ பூகம்பம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிக்குவோமா அப்படின்றதுலாம் கிடையாது, சும்மா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், புதிய சட்டமன்றம் கட்டிடம் திறக்கப்பட்ட அன்றே கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தில் நிதியமைச்சர் அன்பழகன் 2010-2011 ஆண்டிற்கான அரசாங்க வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார். அப்போ நிதியமைச்சர் யாராக இருந்திருக்கிறாங்க? நம்ம அன்பழகனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்கிறாரு. புதிய சட்டமன்றம் என்னைக்கு இது ஓப்பன் பண்ணாங்களோ அன்னைக்கே சட்டப்பேரவை கூடி இந்த மாதிரி 2010-11 வருஷத்துக்கான இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறார். யார் அப்படின்னா அன்பழகன் அப்படின்றவர். அடுத்து பாருங்கள், உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 9வது உலகத்தமிழ் மாநாடு வந்து 2010 ஜூன் மாதம் 23 27 வரைக்கும் கோயம்புத்தூரில் கொடிஷியா வளாகத்தில் நடக்கும். ஓகேவா. 9வது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடக்கும்? 2010 ஜூன் மாதம் 23 27 வரைக்கும் கோவை மாவட்டம் கொடிஷியா வளாகத்தில் நடக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அண்ணாதுரை வந்து சென்னையில் நடத்தியிருப்பார் 1968. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நடத்தியிருப்பார் 1981. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் 1995 வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகேவா. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. முதலமைச்சர் கருணாநிதி உலகத்தமிழ் மாநாட்டை வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாற்றிடுவார். ஓகேவா. செம்மொழி மாநாடு, அதாவது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்னு இருந்ததை உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணிடுவார். இந்த கோயம்புத்தூரில் இந்த மாநாடு நடத்தியிருப்பாங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவும் தேமுதிக அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களாம் வந்து அந்த மாநாட்டை புறக்கணிச்சிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி மாற்றுறாரு? உலகத்தமிழ் மாநாடுன்னு இருக்க வேண்டியதானே, ஏன் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லி அந்த மாநாட்டுக்கு இவங்க யாருமே போகலை. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக இவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் போய் கலந்துக்கிறாங்க. ஓகேவா. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க. இந்த மாநாட்டையொட்டி நடைபெற்ற தொடக்க விழா, எழிலார் பவனி, கலை நிகழ்ச்சிகள், பொது கண்காட்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புத்தக காட்சி, கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், சிறப்பு ஆராய்ச்சி அரங்கம், இது எல்லாம் மக்களோட கவனத்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள்,
உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் நிறைவாக முதலமைச்சர் பின்வரும் திட்டங்களை அறிவிக்கிறார். பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தை வந்து அறிவிக்கிறார். என்னென்ன அப்படின்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற பெயரில் இயற்கை பூங்காக்கள் அமைக்கப்படும்ன்றார். ஓகேவா, என்ன சொல்கிறாரு, குறிஞ்சி முல்லை ஐவகை நிலங்களில், ஓகேவா, ஐவகை நிலங்களில் இந்த மாதிரி வந்து இயற்கை பூங்கா வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு அரசாங்க பணிகளில் முன்னுரிமை. பார்த்தீங்களா, இதுதான் ஓகேவா பிஎஸ்டிஎம். பாருங்கள், தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசாங்க பணிகளில் முன்னுரிமை. தமிழ் வளர்ச்சிக்காக வேலை செய்யும் நிறுவனத்துக்கு 100 கோடி வழங்கப்படும்ன்றாங்க. தமிழ் வளர்ச்சிக்காக எந்தெந்த நிறுவனம்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் 100 கோடி வந்து வழங்கிடுறோம் அப்படின்றாங்க. கோவை காந்திபுரத்தில், ஓகேவா, கோவை காந்திபுரத்தில் மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு 100 கோடி நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றாங்க. எதுக்கு, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் கட்டுறதுக்கு. ஓகேவா, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலம் பக்காவாக ரெடி ஆகிட்டு எல்லாம் வண்டியெலாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா, இந்த அறிவிப்புகள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. எனினும் இந்த மாநாடு அரசியலாக்கப்பட்டு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு பல குற்றச்சாட்டுங்களுக்கு உள்ளாயிற்று. ஓகேவா, நிறைய குற்றச்சாட்டுக்கு வந்து உள்ளாயிற்று அப்படின்றாங்க. ஒரு பத்திரிகை இதை வந்து கோவை கண்ட குடும்ப மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, கோவை கண்ட குடும்ப மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வந்து இதை வந்து விமர்சனம் செய்யுது. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பாலம் கட்டுறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் தான், அது இல்லாமல் உலகத்தமிழ் மாநாடும் அங்கே தான் நடந்திருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் அங்கே தான் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, அதுவும் அங்கே தான் நடந்திருக்கும். ஸோ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஒரு கெத்தான ஒரு பிளேஸாக வந்து செயல்பட்டு இருந்திருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பத்திரிக்கை கோவை கண்ட குடும்ப மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்குது. இருப்பினும் 9வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இன்றைய தமிழ்நாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி என்பது தெளிவாக இருக்குது அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1000 ஆண்டு நிறைவு விழா. இப்போ 1000 ஆண்டு நிறைவு விழா எது கொண்டாடி இருப்பாங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சாவூரில் இருக்கே, ராஜராஜ சோழன் கட்டினது. அந்த கோயில் வந்து 1000 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிறனால 2010 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி இந்த மாதிரி விழா வந்து கொண்டாடுவாங்க. ஒரு 3 நாள் கொண்டாடுவாங்க. 24, 25, 26 இந்த 3 நாள் வந்து விழா வந்து கொண்டாடுவாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த செப்டம்பர் 24 டேட்டை கூட பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா 1932 செப்டம்பர் 24ஆம் தேதி பூனா ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் இந்த டேட்டில் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 26ஆம் தேதி வரைக்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எது, தஞ்சை பெருவுடையார் கோயிலோட 1000ஆம் ஆண்டு நிறைவு விழா 2010 செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழா வந்து ஒரு 3 நாட்கள் வந்து நடக்குது. 3 நாட்கள் இப்போ தான் பார்த்தோம். ஆய்வரங்கம், கண்காட்சி, ஓகேவா, நாட்டிய அஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் வரலாற்று நாடகம், அதுக்கப்புறம் ஓதுவார்களின் திருமுறை நிகழ்ச்சி, இது எல்லாம் சிறப்பிடம் பெற்றன அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இந்திய பெருமைக்கு தஞ்சையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் ஆய்வரங்கத்தை நடத்தியது. பார்த்தீங்களா, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து இந்திய பெருமைக்கு தஞ்சையின் பங்களிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வரங்கத்தை நடத்துகிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சி அனைவரது பாராட்டையும் பெற்றது அப்படின்றாங்க. ஓகேவா, அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சி வந்து எல்லாரோட பாராட்டையும் பெற்றுச்சு அப்படின்றாங்க. அப்போ அந்தளவு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கண்காட்சியில் சோழர்கால இலக்கியங்கள், செப்பு திருமேனிகள், கட்டடக்கலை சிற்பங்கள், ஓவியங்கள், செப்பேடுகள், காசுகள், இசைக்கருவிகள், போர்க்கருவிகள், நகரங்கள், ஊர்கள், அகலாய்வு கல்வெட்டுகள் ஆகியன இடம்பெற்றுச்சு அப்படின்றாங்க. எதில், இந்த கண்காட்சியில். அதனால தான் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க. நிறைவு விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் பத்மா சுப்பிரமணியம் தலைமையில் 1000 நடன கலைஞர்கள் பங்கேற்று நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. பாருங்கள், 1000 நடன கலைஞர்கள், ஒருத்தர் 2 பேர் 50 100 கிடையாது, 1000 நடன கலைகள் சேர்ந்து நாட்டியாஞ்சலியாக ஆடிருக்கிறாங்க. யாரோட தலைமையில், பத்மா சுப்பிரமணியம் அப்படின்றவரோட தலைமையில் நடந்திருக்குது. தஞ்சாவூர் ஆயுதப்படை திடலில் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கே, தஞ்சாவூர் ஆயுதப்படை வந்து அந்த திடலில், ஆயுதப்படை திடல்னு ஒன்று தனியாக இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து சிறப்பு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. செம்மை நெல்லுக்கு ராஜராஜன் 1000 என்று பெயர் சூட்டப்படுது. பார்த்தீங்களா, செம்மைன்னு ஒரு நெல் இருக்குது. ஓகேவா, ஒரு நெல்லோட பேர் வந்து செம்மைன்னு இருக்குது. அந்த நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் 1000 அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வச்சிடுறாங்க. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது சமச்சீர் கல்வி. இதுவும் முக்கியம்பா.
சமச்சீர் கல்வி முறை தமிழ்நாட்டில் 2010 2010 டு 2011 நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா. இதற்கான அவசர சட்டம் 2009 நவம்பர் 27 பிறப்பிக்கப்பட்டது. ஓகேவா. நவம்பர் 27 பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டம் 2010 ஓகேவா ஜனவரி 11 சட்டப்பேரவை நிறைவேற்றுறது. பாருங்கள், 2010 ஜனவரி மாதம் 11 இந்த மாதிரி நாங்கள் இதை கொண்டு வர போகிறோம், சமச்சீர் கல்வியை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி சட்டப்பேரவையில் மசோதாவை நிறைவேற்றிடுறாங்க. சமச்சீர் கல்வி முறை முன்னாள் துணைவேந்தர் முனைவர் முத்துக்குமரன் கமிட்டியோட பரிந்துரையில் தான் உருவாக்கப்பட்டது. இது கொஸ்டின் ஏரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா. ஸோ ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கமிட்டியின் அடிப்படையில் சமச்சீர் கல்வி பரிசீலித்தாங்க அப்படின்னா முத்துக்குமரன் குழுவின் அடிப்படையில் தான் பரிசீலிச்சிருப்பாங்க. 2007 முத்துக்குமரன் கமிட்டியே போட்டிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். முத்துக்குமரன் கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்க? 2007 முத்துக்குமரன் கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முத்துக்குமரன். ஓகேவா, முத்துக்குமரன் 2007. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டியதுன்னு அவசியம் என்னன்ட்டு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழை பாடமொழியாக கொண்ட மாநிலங்களில் ஓகேவா மாநில கல்வி, அதாவது தமிழில் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் அந்த கல்வி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பாயிண்ட். அதாவது ஸ்டேட் போர்டு எஜுகேஷன். ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்ட மெட்ரிகுலேஷன் கல்வி முறை. பார்த்தீங்களா, மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது, நம்ம தமிழ் வழியாக கொண்ட தமிழ் மாநில கல்வியும் இருக்குது. ஆங்கிலோ இந்தியன் கல்வி முறை பாருங்கள், ஆங்கிலோ இந்தியன் கல்வி சிஸ்டமும் இருக்குது. ஓரியண்டல் முறை ஆகிய 4 விதமான கல்வி முறைகள் நடைமுறையில் உள்ளன. இந்த முறைகள் ஓகேவா, இந்த முறைகள் கீழ் 10ஆம் வகுப்பு வரை பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அகில இந்திய வழிக்கல்வியும் ஓகேவா, அதாவது ஆங்கில அளவில் அகில இந்திய வழிக்கல்வியும், அதே மாதிரி வித்தியாசமான பாடமுறை திட்டமும் மாநில கல்வி முறையை மெட்ரிகுலேஷன் கல்வி முறையிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. ஏன்னா மெட்ரிகுலேஷன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு வரோம் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், கேந்திரிய வித்தியாலயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்குது. அப்புறம் சிபிஎஸ்சி இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்குது. இந்த பாடமுறைகள் முற்றிலும் மாறுபட்டவை. இவை பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு. எதுக்கு? இந்த சமச்சீர் கல்விக்கு இதெல்லாம் விதிவிலக்கு. சமச்சீர் கல்வி முறை மேற்கண்ட 4 கல்வி முறைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த 4 பாயிண்ட் பார்த்துருங்க பார்த்தீங்களா, இந்த 4க்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி பொருந்தும் அப்படின்றாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், முத்துக்குமரன் கமிட்டியை நல்லா பார்த்துக்கோங்க. சமச்சீர் கல்வி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள 4 முறைகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு ஒன்றாக இணைத்து ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றுவதை சமச்சீர் கல்வி முறையாகும் அப்படின்றாங்க. இந்த 4 திட்டத்தை ஓகேவா, இந்த 4 முறையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த 4ஐயும் ஒரே திட்டத்தை கீழே கொண்டு வரணுன்றது தான் அந்த சமச்சீர் கல்வியோட நோக்கம். பாடத்திட்டம் தான் பொதுவானது. தற்போது உள்ளதை போன்று பயிற்று மொழி தமிழாகவோ ஆங்கிலமாகவோ இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த 4 இது செயல்படுது பார்த்தீங்களா, தமிழை பாடமொழியாக கொண்ட மாநில கல்வி, ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்ட மெட்ரிகுலேஷன் கல்வி முறை, அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன் கல்வி முறை, அதுக்கப்புறம் ஓரியண்டல் கல்வி முறை. இவங்க எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், சமச்சீர் கல்வி சிலபஸ் தான். இவங்க எல்லாத்துக்குமே ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சிலபஸ் தான். அதை தான் இங்கே கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க மொழியில் கற்றுப்பாங்க. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மொழி பயிற்று மொழி தமிழாகவோ ஆங்கிலமாகவும் இருக்கலாம். இந்த பொது பாடத்திட்டத்தை செயல்படுத்த ஒரு பொது கல்வி வாரியத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னு, இந்த பொது பாடத்திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு பொது கல்வி வாரியத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சமச்சீர் கல்வி முறையின் பயன் என்னன்றாங்க. இந்த புதிய முறையின் கீழ் தமிழ்நாட்டு கல்வித்துறையின் மானியத்துடன் நடத்தப்படும் பள்ளிகளிலும் அரசு மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளின் நேரடி பார்வையில் நடத்தப்படும் பள்ளிகளிலும் சமச்சீர் கல்வி பொது பாடமுறை பின்பற்றப்படும். அதாவது கவர்மெண்டோட உதவி பெற்று நடக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாத்துலேயுமே இந்த சமச்சீர் கல்வி முறை தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் ஒரே பாடத்திட்டம் பின்பற்றப்படும்ன்றாங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே பாடத்திட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக ஏழைகளுக்கு மாநில பாடத்திட்டம், வசதியான மாணவர்களுக்கு உயர்வான பாடத்திட்டம் என்ற வேறுபாடு நீக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஏழைகளுக்கு தனியாக ஒரு கல்வி முறை இருக்கும், பணக்காரங்க படிக்கிறதுக்கு தனியாக ஒரு கல்வி முறை இருக்கும். ஆனால் இந்த சமச்சீர் கல்வி வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சமமான கல்வி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நோக்கமே என்னது, இதை தான் சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம். அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் செப்டம்பர் ஓகேவா 15ஆம் தேதி அவர் அண்ணாவோட பிறந்தநாள். அப்போ 2010 ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ? 2010 சென்னையில் கோட்டூர்புரத்தில் அமைக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை கோட்டூர்புரத்தில் அமைக்கிறாங்க, பட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? அக்டோபர் மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவே தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்றாங்க. ஓகேவா? சவுத் ஏசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நூலகம் இது அப்படின்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரையின் பெயரில் அவரது நூற்றாண்டு நினைவாக நிறுவப்பட்ட இந்நூலகம் 8 ஏக்கர் நிலப்பரப்பில் 9 தளங்களை கொண்டதுன்றாங்க. ஓகேவா? எத்தனை ஏக்கர் பரப்பளவு? 8 ஏக்கர் பரப்பளவில் 9 தளங்களை வந்து கொண்டது அப்படின்றாங்க. இந்த நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நூல் இருக்குன்றாங்க. ஓகேவா? இத்தனை புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்றாங்க. சரியா? அடுத்து பார்த்துக்கோங்க. உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டுள்ள அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் ஒரு பகுதியாக 1250 பேர் கூடிய அரங்கமும் 800 பேர் உட்காரக்கூடிய வட்டரங்கமும், ஓகேவா, வட்டரங்கமும் 2 மாநாட்டு மன்றங்களும் உள்ளன. பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் ஒரு பகுதியாக பாருங்கள் 1250 பேர் அமரக்கூடிய அரங்கமும் இருக்குது, ஆடிட்டோரியம், ஓகேவா, 800 பேர் உட்காரக்கூடிய வட்டரங்கமும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 2 மாநாட்டு மன்றங்களும் இருக்குது, அதாவது கான்ஃபரன்ஸ்கள் அதுவும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இந்த நூலகத்தில் என்ன சொல்கிறாங்க, 10,20,000 புக்கை வரைக்கும் வந்து வைக்கலாம். ஓகேவா? பாருங்கள், 10,20,000 புத்தகங்கள் வரை வைக்கலாம். உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டுள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு பகுதியாக 1250 பேர் அமரக்கூடிய அரங்கமும் 800 பேர் உட்காரக்கூடிய அந்த வட்டரங்கமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மாநாட்டு மன்றங்கள், கான்ஃபரன்ஸ் ஹாலும் இருக்குது அப்படின்றாங்க. 15,000 சதுர அடிப்படையில், ஓகேவா, சதுர அடி பரப்பளவில் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டுள்ள இடம் குழந்தைகளின் புத்தக உலகமாகும் அப்படின்றாங்க. குழந்தைகளுக்குன்னு தனியாக வந்து 15,000 சதுர அடி பரப்பளவில் ஒரு இடம் கட்டியிருக்காங்க. அதை சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கேற்ற வசதியோடு கூடிய கூடம் மற்றொரு சிறப்பு அம்சமாகும் அப்படின்றாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே படிக்கிறதுக்காக ஒரு பிரிவு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அது வந்து இந்த நூலகத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நூலகத்துக்கு பின் அறிவின் உருவமாக அடக்கத்தோடு நிற்கும் 5 அடி உயர அண்ணாவின் வெண்கல சிலை அறிவத்தோடு வரும் அனைவரையும், ஓகேவா, வரவேற்கிறது அப்படின்றாங்க. சரியா? நூலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி உயரத்தில் வந்து வெண்கல சிலை இருக்குது. யாரோட சிலை? நம்ம அறிஞர் அண்ணாவோட சிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை அறிவித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு 13வது சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 5வது முறையாக முதலமைச்சரான கருணாநிதி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். ஏன் அப்படின்னா அடுத்த தேர்தலையும் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா வந்து பிளான் பண்ணுறார். ஓகேவா? முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களும் இடைத்தேர்தல் வெற்றியும் தஞ்சை கோவில் 1000 ஆண்டு விழாவும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் புதிய சட்டமன்ற கட்டிடமும் உலக தமிழ் செம்மொழி மாநாடும் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனை சிகரங்களாக கருதப்பட்டன. ஏன்னா இது எல்லாமே ஒரு ரொம்ப நல்லது தான் கொண்டு வந்தது எல்லாமே. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பல பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்கள் அரசாங்க உதவியுடன் தமிழ்நாட்டின் கிளைகளை துவக்கியமையால் தொழில் உற்பத்தி பெருகியது, வேலைவாய்ப்பு அதிகரிச்சிச்சு, அரசாங்கத்தோட வருவாயும் அதிகரிச்சிச்சு அப்படின்றாங்க. எந்த காலகட்டத்தில்? 2006லேருந்து 2011 வரையிலான காலகட்டத்தில். பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 2011 நடக்குது. திருப்பு முனையாக அமையுது. யாருக்கு? நம்ம திமுகவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையுது. என்ன அமையுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் காலம் 2011 மே மாதம் 16ஆம் தேதி முடிவடைவதால் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 13ஆம் தேதியே ஒரு கட்டமாக தேர்தல் வந்து நடத்துது. எப்போ? ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2011 இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் முதல் கட்டமாக தேர்தலை நடத்துது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மார்ச் 1 தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. எப்போ? தேர்தலோட நடத்தை விதிமுறைகள்லாம் மார்ச் 1ஆம் தேதியே நடைமுறைக்கு வந்துடுது. வழக்கம் போல் திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் மற்றொரு அணியும் போட்டியிட்டன. இப்போ இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் திருப்பு முனையாயிற்று அப்படின்றாங்க. தமிழ்நாடோட தேர்தல் வரலாற்றே அந்த போட்டி ஒரு திருப்பு முனையாயிடுச்சு அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 2 கூட்டணி போடுறாங்க. அது யார் யாருன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்கு, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்குது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அதுக்கப்புறம் இந்திய குடியரசு கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம். பாருங்கள்,
இந்த அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம்லாம் பாருங்கள் 2 இடத்துலையும் இருக்கிறாங்க போல். ஓகேவா, இங்கே வந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இருக்குது, இங்கே அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் இருக்குது. 2 வேறு தான், பட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. இந்த மாதிரி வந்து அதிமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா அதிகமான கட்சிகள் வந்து இருக்குது. ஓகேவா, சரி பாருங்கள். அடுத்து தேர்தல் அறிக்கைகள். இரு தேர்தல் கூட்டணிகள் பிரதான கட்சி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டன. இருப்பினும் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இலவச மக்கள் நலத்திட்டங்களையும் தாராள வாக்குறுதிகளையும் கொண்ட தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டன. இந்த மாதிரி வந்து நிறைய தேர்தல் அறிக்கைகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா, பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் கருத்து கணிப்புகளை சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து கணிப்புகளும் தேர்தல் போட்டி கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எல்லா கணிப்புமே வந்து இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குப்பதிவு பாருங்கள். தேர்தல் ஆணையம் அதன் அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 14வது தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் அமைதியாகவும் நடத்தியது. ஒரே கட்டமாக நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் 78.12% வந்து வாக்குப்பதிவு ஆணுச்சு. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதை வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, என்ன அப்படின்னா 14வது கட்டமாக இந்த தேர்தல் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு பதிவானுச்சு அப்படின்னா 78.12% வந்து ஓட்டிங் வந்து பதிவாயிருக்கு. இது தமிழ்நாட்டில் இதுவரை பதிவான வாக்குகளில் மிகவும் அதிகமானதாகன்றாங்க. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 86% வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே. ஓகேவா, அரியலூரில் 84.1% வந்து அரியலூரில் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், போட்டி போட்ட இடங்கள்லாம். ஓகேவா, அதிமுக வந்து 160 இடங்களில் போட்டி போட்டு 150 இடங்களில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஒரு 10 இடம் வந்து தோற்றுறாங்க. தேமுதிக 41 இடங்களில் போட்டி போட்டு 29 இடத்தை கைப்பற்றுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 12 இடங்களில் போட்டி போட்டு 10 இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடங்களில் போட்டி போடுறாங்க, 9 இடங்களில் வந்து ஜெயிக்கிறாங்க. புதிய தமிழகன்ற கட்சி 2 இடத்துல தான் போட்டி போடுறாங்க, 2 இடமுமே ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி 2 இடத்துல போட்டி போடுறாங்களா, அவங்களும் 2 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. சமத்துவ மக்கள் கட்சி, ஓகேவா, நடிகர் சரத்குமாரோட கட்சின்னு நினைக்கிறது, அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல போட்டி போட்டு 2 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. இந்திய குடியரசு கட்சி ஒரு இடத்துல தான் போட்டி போடுறாங்க, ஒரு இடத்துல வின் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அகில இந்திய ஃபார்வர்டு கட்சியும் ஒரு இடத்துல போட்டி போட்டு ஒரு இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க, அந்த ஒரு இடமும் வின் பண்ணிடுறாங்க. அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க, பட் ஆனால் அந்த ஒரு இடத்துலையும் அவங்க தோத்துடுறாங்க. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள் திமுக கூட்டணி. இப்போ நம்ம பார்த்தது அதிமுக கூட்டணி பார்த்தா, இப்போ திமுக கூட்டணி வந்து திமுக வந்து தனியாக 119 இடத்துல நின்று 23 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா, மீதி இடத்துலாம் வந்து தோத்துடுறாங்க. காங்கிரஸ் வந்து 63 இடத்துல நின்று 5 இடத்துல மட்டுமே ஜெயிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 30 இடத்துல நின்று 3 இடத்துல ஜெயிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் 10 இடத்துல நிற்கிறாங்க, 10 இடத்துலையுமே தோத்துடுறாங்க. அதே மாதிரி கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பிளேஸில் நின்று எல்லா இடத்துலையுமே தோத்துடுறாங்க. ஓகேவா, எதுலையுமே வந்து ஜெயிக்கலை. அடுத்து பாருங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலம். ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா 3வது டைமாக ஆட்சி பொறுப்பு இருக்கிறாங்க. எந்த வருஷம்? 2011. ஓகேவா, பதவியேற்பு விழா. சட்டப்பேரவை தேர்தலில் சாதனை படைத்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 2011 மே 5ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி சட்டப்பேரவை தலைவராக வந்து ஒரு மனசாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதன் பின் அவர் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரினார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஜெயலலிதாவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுக்கிறாங்க. ஓகேவா, ஜெயலலிதா அம்மையாரை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுநர் வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. இதையடுத்து சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் முறைப்படி முதலமைச்சராக ஜெயலலிதாவும் பிற அமைச்சர்களும் பதவி பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட அந்த அமைச்சரவையில் யார் யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அமைச்சரவையில் மொத்தம் 34 அமைச்சர் வந்து இருந்திருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணி, போலீஸ் பணி, பொது நிர்வாகம், லஞ்சத்தடுப்பு, காவல்துறை, அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகம், இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஓபிஎஸ் அந்த பன்னீர்செல்வம்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. KA செங்கோட்டையன் வந்து வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சர், KP முனுசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சர், C சண்முகவேலு தொழில்துறை அமைச்சர், R வைத்தியலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சர், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுத்துறை அமைச்சர், கோ கருப்பசாமி கால்நடைத்துறை அமைச்சர், P பழனியப்பன் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஓகேவா,
அதிமுகவோட 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா பதவி பொறுப்பேற்கும்போது இந்த தொழில்துறை அமைச்சரும் இந்த உயர்கல்வி அமைச்சர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி வந்து தொழில்துறை அமைச்சர் சி சண்முகவேல் இருந்திருப்பார். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பி பழனியப்பன் இருந்திருப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சிவி சண்முகம் இருந்திருப்பார். செல்லூர் கா ராஜு வந்து கூட்டுறவு சொசைட்டியால் அமைச்சராக இருந்திருக்காரு. கேடி பச்சமால் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை அமைச்சர். எடப்பாடி கே பழனிசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். எஸ்பி சண்முகநாதன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. கேவி ராமலிங்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர். எஸ்பி வேலுமணி சிறப்பு திட்டங்கள் அமலாக்கம் பிரிவில் இருந்திருக்காரு. டிகே சின்னையா வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்ந்த அமைச்சராக இருந்திருக்காரு. எம்சி சம்பத் வந்து கிராம தொழில் முன்னேற்ற கழகத்தோட அந்த அமைப்பில் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. பி தங்கமணி வந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஓகேவா? தங்கமணி வந்து வருவாய்த்துறை அமைச்சர். ஜி செந்தமிழன் செய்தி தொடர்பாளர் அமைச்சரவை. கோகுல இந்திரா, ஓகேவா, கோகுல இந்திரா வந்து வணிக வரி தொடர்பான அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. செல்வி ராமஜெயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையில் அமைச்சரவையாக இருந்திருக்காங்க. பிவி ரமணா வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி ஜவுளித்துறைக்கு அமைச்சரவையாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அமைச்சராக இருந்திருக்காங்க. ஆர்பி உதயகுமார் தகவல் தொழில்நுட்பத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரவையில் வந்து இருந்திருக்காரு. நா சுப்பிரமணியன், ஓகேவா, சுப்பிரமணியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடரில் அந்த மாதிரி வந்து நலத்துறைக்கு இருந்திருக்காரு. வி செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை. ஓகேவா? என் மரியம் பிச்சை வந்து சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஜெயபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஏ ஜெயபால் மீன்வளத்துறை அமைச்சர். இசக்கி சுப்பையா வந்து இந்த மாதிரி சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். புத்திச்சந்திரன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. சீதா செல்லப்பாண்டியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலன்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. டாக்டர் விஎஸ் விஜய் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. என்ஆர் சரஸ்வதி என்ஆர் சிவபதி அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையாகவும் இளைஞர்கள் நலத்துறையாகவும் அமைச்சராக இருந்திருக்கார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், முதல்வரோட இந்த முதல் முடிவுகள். ஓகே, முதல்வரோட முதல் முடிவுகள். தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பேற்ற அன்று மாலையே ஜெயலலிதா புனித ஜார்ஜ் கோட்டைக்கு சென்று பின்வரும் 7 ஆணைகளை பிறப்பித்தார். பார்த்தீங்களா? ஒரு 7 அரசாணை வந்து பிறப்பிக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசி இலவச அரிசி. பார்த்தீங்களா? மாதம் 20 கிலோ அரிசி உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 35 கிலோ அரிசின்றாங்க. ஓகேவா? அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் மாதம் ஆனால் 35 கிலோ அப்படின்றாங்க. படித்த ஏழை பெண்களின் திருமணத்துக்கு 4 கிராம் வந்து இலவசமாக நாங்கள் வந்து தங்கம் வந்து கொடுத்துட்றோம்பா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. இளநிலை பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண உதவித்தொகையை நாங்கள் 50,000 வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருமண உதவித்தொகையை நாங்கள் 50,000 வந்து நாங்கள் வந்து 50,000 உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் ஆகியோருக்கான உதவித்தொகையை வந்து 1000 வந்து நாங்கள் வந்து உயர்த்துறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 500 இருந்திருக்கும், அதை 1000 மாற்றிருப்பாங்க. மீன்பிடி தடை காலத்தில் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 2000 உயர்த்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1000 கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2000 உயர்த்தியிருப்பாங்க. அரசு பணியில் உள்ள பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு 6 மாதமாக வந்து உயர்த்தியிருப்பாங்க. ஓகேவா? அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மகப்பேறு டைமில் வந்து 6 மாதமாக வந்து உயர்த்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதமோ 3 மாதமோ தான் இருந்திருக்கும், அதை 6 மாதமாக உயர்த்தியிருப்பாங்க. அதே மாதிரி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை என்ற புதிய துறையும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 7 விதமான இதுக்கு வந்து சைன் பண்ணுறார். ஓகேவா? முன்னுரிமை. ஜெயலலிதாவின் 3வது ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு, பொருளாதார மறுசீரமைத்தல், அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்தல், மின்வெட்டு இல்லாத தமிழகம், மக்கள் பாதுகாப்பு, வளமான வாழ்வுக்கு வழிவகுத்தல் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அறிவிப்போடு நில்லாது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறையின் சிறப்பு அலுவலராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஏ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அமலாக்கத்துறையோட சிறப்பு அலுவலராக யாரை நியமிச்சிருக்கிறாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க. 2011. ஓகேவா? 2011 இந்த மாதிரி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஏ பன்னீர்செல்வம் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறையோட சிறப்பு அலுவலராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சென்னையில் தொடங்கி வைக்கிறாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் உரையில் புதிய அரசின் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. எப்போ? ஜூன் மாதம் 3ஆம் தேதி வந்து இந்த மாதிரி அரசோட புதிய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்சி காலம், கலைஞரோட ஆட்சி காலம் 2006 2011 காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகேவா?
இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிருக்கிறது. ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சமச்சீர் கல்வி முறை, முத்துக்குமரன் கமிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலோட 1000வது வருஷ விழா கொண்டாடினது, அப்புறம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு, புதுசாக சட்டமன்ற கட்டிடம் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது, அப்புறம் துணை முதலமைச்சராக வந்து இவங்களை நியமித்தது, இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இடைத்தேர்தல் வந்து ஒரு 7 இடத்துல நடந்திருக்கும். 7 இடத்துலையும் திமுக ஒரு 5 இடம் ஜெயிச்சிருக்கும், இவங்க காங்கிரஸ் ஒரு 2 இடம் ஜெயிச்சிருப்பாங்க. அது அப்புறம் கலைஞர் காப்பீடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, மறுபடியும் சமத்துவ திட்டத்தை வந்து ஒரு 95+ கொண்டு வந்திருப்பாங்க அது. அதுக்கப்புறம் வந்து அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ், அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் மதிப்பு கூட்டு வரியை வந்து ஒரே ஒரு பொருள்னால் அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் வரி போடுவோம். ஓகேவா? அது ஏன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுழைவுத்தேர்வு ரத்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இந்த திட்டம். அப்புறம் ஒரு 2 கட்சி சேர்ந்து இந்த மாதிரி போட்டி போட்டிருப்பாங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு சேஃப் தான். அப்புறம் இந்த வருமுன் காப்பகம் திட்டம், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலமைச்சர் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா? 2011 அப்புறம் நம்ம தற்கால தமிழ்நாட்டூரில் இருக்க வெங்கடேசன் ஐயா அவரோட புக்கில் இந்த டாபிக் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய தமிழகம் எப்படி இருக்குது அப்படின்ற டாப்பிக்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.